45வது நாள் என்பது இதுதான் ஆண்டுதோறும். அதுவும் இன்னைக்கு ஃபவுண்டர்ஸ் டே செலிப்ரேஷன் மட்டும் இல்லாமல் பகவத் ஸ்ரீ ராமானுஜர் அவர்களின் 1000வது ஜெயந்தி ஒட்டி 2 இமயங்களின் சொற்பொழிவு, அதுக்கப்புறம் சார் எழுதின 2 புக், எல்லாமே டபுள் பேசுகிறோம்னா டபுள், புக் ரிலீஸ் டபுள். ஸோ இது வெறும் ஃபவுண்டர்ஸ் டேன்னு சுருக்கமாக சொல்லாமல் இது ஒரு முப்பெரும் விழாவாக நான் நினச்சிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து தமாக்கா, டபுள் தமாக்கா இல்லை, இன்றைக்கி எங்களுக்கு ட்ரிபிள் தமாக்கா. ஹலோ மேம். Hello, hi everyone. நீங்கள் யார்? Good morning all, I'm Dr. Miduna. மேடம், இங்கே என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? Yes, of course I know. Today, 3 functions will be held here. First, the Founders Day celebration, the celebration of 1000th birthday of Ramanujam, and thirdly, the book release. ஓ, உங்களுக்கு எல்லா ப்ரோக்ராமும் தெரியும். அடுத்து என்ன ப்ரோக்ராம் நீங்களே கூடுங்க பார்ப்போம். So next, we have the lamp lighting ceremony. For this, may I please invite our special guest, Mr. D.A. Joseph, to come on stage and inaugurate the event. I request Mrs. Sharmi to accompany our guest to the stage. Next, I call upon Ms. Pavitra to please come on stage and deliver the welcome speech. கதிரவனின் கடைக்கண் பார்வையில் மலர்ந்திருக்கிறது உனக்கென ஒரு நாள், புன்னகையுடன் தொடங்கு பூக்களாய் நிறையட்டும். இவ்வவைக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் கனிவான காலை வணக்கங்கள். சைனஸ் அண்ட் நோஸ் மருத்துவமனை தனது 12ஆம் ஆண்டின் வெற்றியுடன் அடியெடுத்து வைப்பதை நாங்கள் பெருமிதத்துடன் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். சைனசினோஸ் மருத்துவமனையின் 11ஆம் ஆண்டு நிறுவன நாள் விழாவிற்கு மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் வருக வருக என்று உளமாற வரவிருக்கின்றேன். இவ்விழாவை சிறப்பித்து தர வரவிருக்கும் சிறப்பு விருந்தினர் சொல்லின் வேந்தர், கலைமாமணி, சொல்லின் செல்வர், செந்தமிழ் தென்றல், சொல்வேந்தர், முத்தமிழ் பேரறிஞர் என பல பட்டங்களை பெற்றவர். வேறு யாராக இருக்க முடியும்? வாழ்தல் ஒரு கலை, லிவிங் இஸ் அன் ஹார்ட் என நம் அனைவருக்கும் எடுத்துரைத்த திரு சுக்கி சிவம் ஐயா அவர்களையும் அவரின் துணைவியார் திருமதி ராஜேஸ்வரி அம்மா அவர்களையும் வரவேற்க இருக்கிறோம். மற்றும் இவ்விழாவை மேலும் சிறப்பித்து தர வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பன்மொழி பட்டம் பெற்று 1000க்கும் மேற்பட்ட சொற்பொழிவை ஆற்றிய புலமை பெற்ற இலக்கிய நாயகர், வைஷ்ணவ சுடராழி, மதிப்பிற்குரிய திரு D.A. ஜோசப் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அவரின் துணைவியார் திருமதி ஃபாத்திமா ஜோசப் அம்மையார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கைகளில்தான் உள்ளது எனும் முனைவர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வரிகளுக்கேற்ப வாழ்ந்து கொண்டிருக்கும் இளைய தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் இன்றும் என்றும் இளமை மாறாத இவ்விழாவின் கதாநாயகரான எமது அன்பிற்குரிய மருத்துவர் திரு P. துளசிதாஸ் ஐயா அவர்களையும் என்றும் அவரின் புகழ், பெருமை, பாராட்டு இவை அனைத்திற்கும் சொந்தக்காரரான கனித்த உள்ளம் படைத்த தாயுள்ளம் கொண்ட எங்கள் மருத்துவர் திருமதி அருணி துளசிதாஸ் அவர்களையும் இவ்விழாவில் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். எங்கள் சைனசினோஸ் உறவுகளை உங்களின் ஒருத்தியாக இருந்து வரவேற்கின்றேன். இக்காலை பொழுது உங்கள் அனைவரின் மனதிலும் ஒரு நல்ல விதையை விதைக்கும் என நம்புகிறேன். Once again I welcome you all to this wonderful morning which will be worth your time. Thank you. ஓகே மேடம், அப்போது நிகழ்ச்சியெல்லாம் வந்து தமிழில் சொல்கிறத விட இங்கிலீஷில் சொல்கிறது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றதால நான் தொடர்ந்து மேடத்தையே அடுத்த நிகழ்ச்சியை கூறுமாறு அழைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி மேடம். Sorry Christy, next program I cannot announce. ஏன் மேம்? How can I announce for my own program? நீங்கள் ப்ரோக்ராமா? பாட்டு நீங்கள் பாடுறீங்களா? Yes. என்ன கொடுமடா இது? இல்லை. அடுத்து இறைவாழ்த்து பாடல் பாடுவதற்காக நமது மதிப்பிற்குரிய மேடம் டாக்டர் ஹரிணி துளசிதாஸ் அண்ணா அவர்கள் டீமை அழைக்கிறேன். நான் பயந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஹரிணி துளசிதாஸ் மேடம் தான் பாட போகிறாங்க. Sri Hari Stotram is a hymn in praise of Lord Vishnu.
We adore Sri Hari, who is the protector of this universe, who is radiant like 100 suns, and who is the Trilokaika Setu, that is, the bridge for the three worlds. He who is inseparable from Goddess Lakshmi and filled with supreme bliss is to whom today we offer this garland of verses. जगज्जालपालं कचत्कण्ठमालं शरच्चन्द्रबालं महादैत्यकालं नभोनीलकायं दुरावारमायं सुपद्मासहायं भजेऽहं भजेऽहम् सदाम्बोदिवासं गलत्पुष्पहासं जगत्सन्निवासं शतादित्यभासं गदाचक्रशस्त्रं लसत्पीतवस्त्रं हसच्चारुवक्त्रं भजेऽहं भजेऽहम् रमाकण्ठहारं श्रुतिव्रातसारं जलान्तर्विहारं धराभारहारं चिदानन्दरूपं मनोज्ञस्वरूपं धृतानेकरूपं भजेऽहं भजेऽहम् जराजन्महीनं परानन्दपीनं समादानलीनं सदैवानवीनं जगज्जन्महेतुं सुरानीककेतुं त्रिलोकैकसेतुं भजेऽहं भजेऽहम् कृताम्नाय गानं खगादीशयानं विमुक्तेर्निदानं हरारातिमानं स्वभक्तानुकूलं जगद्वृक्षमूलं निरस्तार्थशूलं भजेऽहं भजेऽहम् समस्तामरेशं द्विरेफाभकेशं जगद्बिम्बलेशं हृदाकाशदेशं सदा दिव्यदेहं विमुक्ताखिलेहं सुवैकुण्ठगेहं भजेऽहं भजेऽहम् सुरालीबलिष्टं त्रिलोकीवरिष्ठं गुरूणां गरिष्ठं स्वरूपैकनिष्ठं सदा युद्धधीरं महावीरवीरं महाम्बोधितीरं भजेऽहं भजेऽहम् रमावामभागं दलानग्रनागं कृतादीनयागं गतारागरागं मुनीन्द्रैः सुगीतं सुरैः सम्परीतं गुणौधैरतीतं भजेऽहं भजेऽहम् जगज्जालपालं कचत्कण्ठमालं शरच्चन्द्रबालं महादैत्यकालं नभोनीलकायं दुरावारमायं सुपद्मासहायं भजेऽहं भजेऽहम् सुपद्मासहायं भजेऽहं भजेऽहम् भजेऽहं भजेऽहम् மிக மிக சிறப்பாக பாடினீங்க மேடம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்கள் டீம் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிதுனா மேம். எஸ் கிறிஸ்டி, நீங்கள் கூட நல்லா தான் பாடினீங்க. தேங்க்யூ. இப்போது நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு கலந்து செல்லலாம். ஸோ நெக்ஸ்ட், மூவிங் ஆன், I invite our chief guest, Mr. D.A. Joseph and Mrs. D.A. Joseph, to please come forward to the stage. நமது மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் வைணவச் சுடராழி திரு ஜோசப் ஐயா அவர்களையும் அவர்கள் அன்பிற்குரிய துணைவியார் திருமதி ஃபாத்திமா ஜோசப் அம்மா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். அவர்களை கௌரவிப்பதற்காக நமது நிர்வாக இயக்குனர் டாக்டர் பி துளசிதாஸ் அவர்களையும் மேடம் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். அதாவது இப்போது ஹானர் பண்ணுறதுனா ஜஸ்ட் நிற்க வச்சு ஒரு பொன்னாடை போத்திட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் கெஸ்ட்டை கூப்பிட்டு உட்கார வச்சு
அவங்கள ஒரு ஸ்டெப்பாக அவங்கள ஹானர் பண்ணுறதுக்காக ஒரு வித்தியாசமான ஒரு சிறிய முயற்சி. முதலில் சார் சந்தனமாலை ஜோசப் ஐயா அவர்களுக்கும் மேடம் ஃபாத்திமா மேடம் அவர்களுக்கும் வழங்குகிறார்கள். அதைத் தொடர்ந்து சந்தனம் இடப்படுகிறது. குங்குமம் கொடுக்கப்படுகிறது. பொன்னாடை பொருத்தப்படுகிறது. பழக்கூடை அளிக்கப்படுகிறது. மாறி பரிசு பொருள் கொடுக்கப்படுகிறது. நன்றி. இதனைத் தொடர்ந்து ஐயா மேடையில் இருந்தபடியே தங்களது சொற்பொழிவை துவங்குவார்கள். மேடம் அவங்களோட சீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த 2017ஆம் ஆண்டு மிகச்சிறப்பான ஆண்டு. பகவத் ஸ்ரீ ராமானுஜர் அவர்களின் 1000வது ஜெயந்தி ஆண்டு. இந்நாளிலே நமது மத்தியில் சொற்செல்வன், செஞ்சொல் குன்றம், சொற்சுடராழி, சொல் ஆழியான், உபன்யாச சூடாமணி, சொல் அமுத ஸ்ரீமான், சொல்லின் நற்செல்வன், இட்டு கியூப் என்ன கூட நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோ பட்டங்களுக்கு சொந்தக்காரரான பெருமதிப்புக்குரிய டிஏ ஜோசப் ஐயா அவர்கள் நமது மத்தியிலே பேச வந்திருக்கிறார்கள். இவரது பேரை கேட்ட உடனே முதல்ல என்கிட்ட ஒருத்தர் கேட்டது, கிறிஸ்டின் பாஸ்டர் ஒருத்தர் பேச போகிறாரா அப்படின்னு கேட்டாங்க. அவர் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்திலே மதுரையில் பிறந்து ஸ்ரீமான் ஆர் வீரராகவன் ஐயங்கார் சுவாமிகள் அவர்களை தனது குருவாக ஏற்று பகவத் ஸ்ரீ ராமானுஜரின் வசிஷ்டாத்வைத மார்க்கத்தை பின்பற்றுகிறவர். கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டியா என்கிற இவரது முதல் புத்தகமே பல அதிர்வலைகளை உண்டாக்கியது. 7000க்கும் மேற்பட்ட சொற்பொழிவுகளும் 100க்கும் மேற்பட்ட தலைப்பில் இவர் பேசியுள்ள சிடிக்களும் வெளியாகியுள்ளன. கடந்த 17 ஆண்டுகளாக பாண்டிச்சேரியில் தனது இல்லத்திலேயே பல தலைப்புகளில் சத்சங்கமும் நடத்தி வருகிறார். தகவல் தொழில்நுட்பத்துடனே கூட தன்னை அப்டேட் செய்து கொண்டு தனது வாட்ஸ்அப்பில் தினந்தோறும் 2 நிமிடங்கள் வேதிக் வாய்ஸ் என்ற தலைப்பில் தனது கருத்துரையை பதிந்து வருகிறார். இன்றும் ஸ்ரீ ராமானுஜர் அவர்களின் சஹஸ்ரப்தி ஆண்டிலே அவரது திவ்ய அடியாரான திரு டிஏ ஜோசப் ஐயா அவர்கள் நமது மத்தியில் இன்று ஒரு சர்க்கரை பந்தலாய் இந்த இடத்தை மாற்றுவார்கள் என்று நம்புகிறேன். ஐயாவை பேசுவதற்கு அழைக்கிறேன். சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு போல் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. ராமானுஜர் காமிச்சார், 1000 வருஷத்துக்கு முன்னால் காமிச்சார். டாக்டர் துளசிதாஸ் சொன்ன மாதிரி நாம் அவரை கண்டுக்கலை. இப்போ கண்டுக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம், 1000வது ஆண்டுன்னு சொல்லியாவது நம்ம கண்டுக்கணும், அவருடைய கொள்கைகளை நாம் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் சரியாக முடிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, 1 மணி நேரம் உங்களுக்கு டைம்னு சொன்னால் 59வது நிமிஷம் தரையில் இருப்பேன். நான் யாரும் வேட்டியை பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு விட மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நான் பார்த்துருக்குறேன். ஒரு தடவை அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு பட்டிமன்றம் நடந்தது. இவர் நடுவர் உட்காந்து பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கார். அவர் ஒன்றும் கண்டுக்கிற மாதிரி தெரியல, வேட்டியை பிடிச்சி இழுக்கிறார். அப்போ சொன்னார், சார் நான் பெல்ட்டு கட்டலை, ரொம்ப அசிங்கமாகிடும், வேணாம் அப்படின்னு. அதனால் நமக்கு அந்த மாதிரி விக்கெட்லாம் வராது. கரெக்டாக 1 மணி நேரம் டாக்டர் துளசிதாஸ் கொடுத்தாரு. 59வது நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவிலே இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த டாக்டர் துளசிதாஸ் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் திருமதி ஹரிணி துளசிதாஸ் அவர்களுக்கும் இதுவரை பொறுமையாக இருந்து செவிமடுத்த உங்களுக்கும் என் நண்பர் புகழ்மலி சிவம் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன். அடுத்த நிகழ்ச்சி புத்தக வெளியீட்டு விழா. ஒரு நிமிஷம் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் டைம் ப்ளீஸ். சரி, இந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். முதல்ல இந்த புத்தகத்தோட நூல் ஆசிரியர் அவரை பற்றி ஒரு 2 வார்த்தைகள், இந்த புத்தகத்துக்காக மட்டும் நான் அவரை பற்றி சொல்லிவிட்டு கலந்து போகிறேன். இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, 2 புக்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம்.
லாஸ்ட் டைம் சிகிச்சை மையங்கள்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, மெய்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்து தான் இருக்கணும், அப்போ தான் லைஃப்பில் நம்ம ஒரு ஸ்டெப் மேலே போக முடியும், மேல் நோக்கி பயணம் செய்ய முடியும் அப்படின்னாங்க. சிந்தையில் இறைஞானமும் விரல்களில் விஞ்ஞானமும் இரண்டரை கலந்துள்ளவர் தான் இந்த நூலாசிரியர். தோடுடைய செவியன் அப்படின்ற வார்த்தையை திருஞான சம்பந்தர் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லுவார். எதுக்குன்னா, உனக்கு யாரா ஞானப்பால் கொடுத்தான்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கும்போது அர்த்தநாரீஸ்வரரான கடவுள் கொடுத்தாருன்றத ஒரே வார்த்தையில் சொல்லுவார், தோடுடைய செவியன். அப்படி பார்த்தா நான் இந்த நூலோட ஆசிரியரை ஸ்கோப்புடைய முனிவன் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் கையில் ஸ்கோப் இருக்கும், ஆனால் புத்தியில் எப்பயுமே இறை சிந்தை இருக்கும். நாங்கள் 2 புத்தகம் வெளியிடுறோம். அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கான தருணம் வந்துவிட்டது. புத்தகத்தை வெளியிட்ட பின் அதை பற்றிய சில விவரங்கள் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். So for the next event, may I please call upon our chief guest, Mr. Sukhi Sivam, to the stage for the same. I also invite the author of these 2 books, Dr. Tulsi Das, to please step up on the stage. இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்வதற்காக நமது மத்தியில் வந்திருக்கிற வட சென்னையின் சூப்பர் ஸ்டார் டாக்டர் ஜெயச்சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். நன்றி சார். அடுத்து இரண்டாவது புத்தகம் இறையியலை அடிப்படையாக கொண்டது. ஜோசப் ஐயா அவர்களை அழைக்கிறேன். நன்றி சார். இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள நமது மத்தியில் வந்துள்ள மாக்கோச்சி ராஜேந்திரன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த 2 புத்தகங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட புத்தகம், வெளியிடுவதற்காக கொடுக்கப்பட்ட புத்தகம் சைவத்திலிருந்து இஸ்லாமுக்கா சேரமான் பெருமாள்னு போட்டிருக்கு. அது என்ன அதனுடைய உட்பொருள்னா இப்போ லேசாக அவசரமாக பார்த்தேன். அதாவது சேரமான் பெருமாள் சைவ மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு மாறிட்டார் அப்படின்னு ஒரு கருத்து கேரளாவில் பரவிட்டுருக்கான். அது ஒரு ஸ்ட்ராங்கான கொள்கையாக பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் உண்மை அதல்ல. சேரமான் பெருமாள் இஸ்லாத்துக்கு வரவில்லை அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்களெல்லாம் எடுத்து காட்டி அதை எழுதியிருக்கார். அதாவது இந்த மேலாட்டு மதங்கள் இங்கே இந்தியாவுக்கு வந்தபோது ஓரளவு தாக்கத்தை உண்டு பண்ணினது. ஒரு 5%, 10%, 20%ஆவது மக்கள் மனம் மாறினார்கள். அது சேரமான் பெருமாள் சைவத்தினுடைய ஸ்தம்பங்களில் ஒருத்தர். அப்புறம் மதம் மாறி இருக்க முடியாது. ஏன்னா இப்போது சைவத்திலிருந்து வைணவத்துக்கு போனதாக சில கதைகள் இருக்குது. சிவபாக்கியரும் திருமணிசை ஆழ்வாரும் ஒருத்தர் தான்னு ஒரு கட்சி, இல்லை இவர் வேறு அவர் வேறுன்னு ஒரு கட்சி அப்படி சொன்னாங்களாவது ஏதோ ஓரளவு நம்பலாம். ஏன்னு சொன்னால் சைவமும் வைணவமும் இந்த மூர்த்தி பேதம் தான். இவங்க சிவனை கடவுள்பாங்க, அவங்க விஷ்ணுவை கடவுள்பாங்க. மற்றபடி எல்லா விஷயமும் ஒன்று தான், திருப்பாவை திருவம்பாவை மாதிரி. ஆனால் இஸ்லாம் என்பது இந்து மதத்துக்கு நேர் மாறான ஒரு கொள்கை கோட்பாடு உள்ளது. அதனால் இவர் அங்கிருந்து போயிருக்க முடியாது என்று சேரமான் பெருமாளை பற்றிய பல குறிப்புகள்லாம் எடுத்து சொல்லி விளக்கியிருக்கார். ரொம்ப அருமையான புத்தகம், நீங்கள் வாங்கி படிக்கலாம். நன்றி. நன்றி. நன்றி சார். அதாவது புத்தகத்தை வெளியிட்ட 2 பேரை பற்றியும் நமக்கு நிறைய தெரியும். புத்தகத்தை பெற்றுக்கொண்ட இருவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது புத்தகத்தை பெற்றுக்கொண்ட டாக்டர் ஜெயச்சந்திரன் அவர்கள்
நீங்கள் வடசென்னையில் போயிட்டு எந்த யார்கிட்ட போட்டாலும் ஒரு சாதாரண சராசரி மனுஷன் யார்கிட்ட போய் கேட்டாலும் அவர் தெரியுமா, இல்லை ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட போய் கேட்டால் அவர் அங்கே ரியல் சூப்பர் ஸ்டார். எல்லா லெவல்லையும் இறங்கி, அது இல்லாமல் அவங்க அங்கேருந்து மருத்துவத்துக்காக உயர் சிகிச்சைக்காக எங்கே வேணும்னாலும் தன்னுடைய பேஷண்ட்ஸ் அனுப்புவாங்க. எனக்கு தெரிஞ்ச நைட்டு 12 மணி வரைக்கும் கூட அவரோட ஓபி நடந்துகிட்ருக்கோம். எந்நேரமும் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. சிலர்லாம் சொல்லுவாங்களா 10 ரூபா டாக்டர் 5 ரூபா டாக்டர்னு. அந்த மாதிரி தன்னுடைய மருத்துவ பணியை அது ஒரு நிஜமாகவே ஒரு சேவையாக செய்து கொண்டிருக்கிற டாக்டர் எங்கள் மத்தியில் வந்ததுக்கு நன்றி சார். அடுத்து மாக்கோச்சி ராஜேந்திரன் ஐயா அவர்கள். அவர் நமது சாருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரும் கூட. அவர் நமது சைவத்திலிருந்து இஸ்லாமான்ற புத்தகத்தை பெற்றுக்கொண்டார். அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா, தேசத்தை தெய்வீகமாக கருதும் முன்னோர்கள் வழியிலே பாரம்பரியமாக வந்து அதனை வலியுறுத்தவும் வலிமைப்படுத்தவும் இந்த இயக்கம்தான் தேசிய சிந்தனை கழகம். அந்த தேசிய சிந்தனை கழகத்தின் மாநில அமைப்பாளரான மாக்கோச்சி ராஜேந்திரன் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. ஆக்சுவலி அவங்கள பற்றி சொல்லணுன்னா, இந்த வசூல் ராஜா MBBS படத்தில் ஒரு சீன் வரும். ஒருத்தர் படிச்சுட்டே இருப்பார். கமல் அந்த சைடில் வரும்போது கமல் சொல்லுவார், உள்ளே இருக்க டாக்டர்ஸ்லாம் வந்த நோயை எப்படி சரி பண்ணுறதுன்றதுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, ஆனால் நீ தான் யாருக்கும் நோய் வராமல் அதை பார்த்துட்ருக்க, நீ பண்ணுறது தான் சேவை அப்படின்வார். அந்த மாதிரி சமூகத்தில் சமூக முன்னேற்றத்திற்காக சமூக மாற்றத்திற்காக வேலை செய்கிற நிறைய பேரை நம்ம சாதாரணமாக கடந்து போகிறோம். அந்த மாதிரி இருக்க நபர்களை நம்ம அடையாளம் கண்டு கொள்ளவும் அவர்களை கௌரவப்படுத்தணுன்ற ஒரு அடிப்படையில் தான் மாக்கோச்சி ராஜேந்திரன் ஐயா அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைத்தோம். அவருடைய பணி இன்னும் மேலும் சிறக்க வாழ்த்துக்கிறோம். நன்றி. Thank you. We shall now have a 15 minutes break for refreshments, which will be served behind the hall. Thank you. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இந்த புக் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் நீங்கள் சைவத்திலிருந்து இஸ்லாமுக்கா புக் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். 27ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை 20% டிஸ்கவுண்ட் ஆன்லைனில் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சைனஸ் அண்ட் நோஸ் ஹாஸ்பிட்டல் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி புக்ஸ் வாங்கிக்கலாம். அவருடைய இன்னொரு புத்தகமான அந்த மெடிக்கல் புக் அது இன்னும் ரிலீஸ் ஆகலை, விற்பனைக்கு வரலை. அது வர்றதுக்கு இன்னும் ஒரு 2 வீக்ஸ்லேருந்து 1 மாதம் ஆகும். நீங்கள் எந்த டைம் வந்ததுக்கப்புறம் நாங்களே உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறோம். நன்றி. Programs are over so far. Okay. Book has been released. Yes. The speech is also over. ஆமாம் மேடம். But what about the third program, the Founders Day celebration? We haven't spoken anything about that yet. ஆமாம் இல்லை, ஃபவுண்டர்ஸ் டே அவரை பற்றி ஏதாவது பேசணுமே. மேடம், நான் வேணா ஒரு கவிதையாக சொல்லிட்டுமா? ஐயோ, கவிதையா? மேடம்,
என்ன கவிதையாட்ட அவ்வளோ கேவலமாக சொல்கிறீங்க? கவிதைன்னா என்னென்னு தெரியுமா மேடம் உங்களுக்கு? கவிதைன்னா என்னென்னு தெரியுமாங்க? கவிதை 3 வார்த்தைகளை தன்னுள் அடக்கிய ஒரு வார்த்தை. கதை, கவி, விதை. வாயில் வந்ததையெல்லாம் எழுதினால் கதை, வாக்கியங்களை வடிவமைத்து எழுதினால் கவி, வார்த்தைகள் உன்னை கீறுமானால் விதை. நான் இன்று படக்கதை வழியே சொல் கவியாலே ஒரு விருட்சமான விதையை பற்றி கூற வந்திருக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியின் நாயகன், ஃபவுண்டர்ஸ் டே அவர் அடிப்படையாக கொண்டாடுற டாக்டர் துளசிதாஸ் அவர்கள் பற்றிய வாழ்க்கையை ஒரு சிறிய கவிதையாக ஒரு மறு ஒளிபரப்பாக கொண்டு வருகிறேன். பொன்னையா ஐயாவின் பொன்னிகர் புதல்வன், கங்காபாய் அன்னையின் கருணைக்கொள் தலைவன். புனிதத்தின் அடையாளம் முன்பாதி, இறை சேவகத்தின் வடமொழியோ பின்பாதி. நாகர்கோவிலில் நடைபயின்று, சென்னை மாநகரிலே மருத்துவம் பயின்று, மெருகேற்றி கொள்ளவே மேலை நாடு சென்று தாய் மண்ணில் தன் சேவை பரப்பினாய் அன்று. மங்களூர் சென்று நல் மலர்கண்ட வண்டு, மாசற்ற பெண்மங்கை, மருத்துவம் பயின்ற வெண்ணங்கை, மயங்கிய மன்னன் கேட்டான் யாரினி, மயக்கத்தில் மங்கை சொன்னால் ஹரிணி. இணைந்த கரங்களாய் தேன்னிலவு, அங்கேயும் புகுந்தனர் அறிவுலகு. புன்னகை அரசிக்குள் பூத்தது ஒரு உயிர், புவியில் உதித்த அந்த புதுமலர் மயூர். அறுவரில் ஒருவராய் தாயகம் வந்தனன், தயக்கம் இன்றியே தடம் பல பதித்தனன். சிங்களத்திற்கு பாலம் அமைப்போம் என்றான் பாரதி, மூக்கிற்குள் நெடுஞ்சாலை அமைத்த நீ நவீன சாரதி. தன்னழகு பார்க்கின்றார் கண்ணாடி முன்னே, உன் ஆடி சென்றதோ கண்ணுக்கு பின்னே. கண்டம் தாண்டி சென்றது உன் கேசட்டு, சிட்னி நகரமே உனக்கு தந்தது கைத்தட்டு. வெண்கலம் தந்ததால் பெருமைக்கொள் ஆஸ்திரேலியா, இன்னமும் இழுத்து கொள்ளவில்லையே என் இந்தியா. விழியில் நுழைந்து இதயம் நுழைந்தால் இப்பெல்லாம் எஸ்கேப், மூக்கில் நுழைந்து மூளையில் சென்றால் அது உன் ஸ்கோப். உலக வரைபடத்தின் ஒரு மூலையில் சென்னை, உலகின் மூலையாம் அமெரிக்கா அழைத்தது உன்னை. மூக்கில் வந்த மூளையும் உன் சிகிச்சையில் அடக்கம், சாதனை படைத்த உனக்கு அங்கு தங்கப்பதக்கம். அக்ஷய பாத்திரமாய் உன் அருள் பெற்றது சென்னை காளியப்பா, அச்சமின்றி நீங்கினாய் வானமே உன் எல்லையப்பா. மருத்துவச் சோலையிலே சாந்தோம் நெடுஞ்சாலையிலே பூத்தது பியூட்டிஃபுல் ரோஸ், அதுதான் சைனஸ் அண்ட் நோஸ். களத்திற்கும் மதத்திற்கும் கலங்கரை விளக்கம், அதன் மத்தியில் அமைந்தது மருத்துவத்தின் விளக்கம். பழமையைப் போல் ஒரு மனையின் தோற்றம், உள்ளமைப்பில் பல்நோக்கு மருத்துவ மனையும் தோற்கும். அற்பமாய் தொடங்கியே ஆழமாய் வளர்ச்சி, மருத்துவத்துறையும் வியக்கும் உன் முதிர்ச்சி. காற்றுக்கும் வேலியில்லை, கடலுக்கும் மூடியில்லை, மன்னவனே உன் கற்றலுக்கும் முடிவில்லை, எங்களின் பெற்றலுக்கும் முடிவில்லை. உன் சாதனைகள் பலவாறு, ஒவ்வொன்றும் ஒருவாறு, முடிவற்ற பாதையாய் தொடர்ந்த ஒரு பயணம், அதன் வழியே வாழ்வியலும் வரலாறும் இசைந்து, சைவமும் வைணமும் பிசைந்து, சற்றே அறியாத சாத்திரங்கள் கூட சாறு பிழிந்தே தருகின்றாய். உன் ஞானம் எல்லா மதமும் படித்திருக்கிறது, ஆயினும் அறிவிற்கு இந்து மதம் பிடித்திருக்கிறது. துவைதம் அத்வைதம் என்று எங்களை வதைக்கின்றாய், அதிகமாய் எங்களுள் விதைக்கின்றாய். வாழ்வின் தருணங்களை வண்ணமாய்க் கொண்டு ஆடுகிறோம் பாடுகிறோம் ஆண்டாண்டு இங்கு. எங்களுக்கே தெரியாத எங்களை மேடையேற்றினாய், மேதையாக்கினாய். பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் இங்கு பூ வைத்த நாற்காலியும் மணக்கின்றதே. பருவம் தெரியாமல் பாலகனாய் சிரிக்கின்றாய், பாதையில் தடை வந்தால் காளையனாய் எதிர்க்கின்றாய். பக்குவப்பட்ட நல் ஆசானாய் இருக்கின்றாய், பக்தி பாதையிலும் படி உயர்ந்து நிற்கின்றாய். மன்னவனே மார்க்கண்டேயனே, ஆழி சூழ் உலகு போல் அழகு சூழ் முகம் கொண்டு அகவை அத்தனையும் அகத்தில் மறைத்தவனே, உம்மை வாழ்த்த வயதும் தடையில்லை, வணங்கவும் வரும் மடியில்லை. மனமாற வாழ்த்துகிறேன் இவ்வினிய நாளில் வாழ்த்துக்கள் கூறி, இந்நாள் நன்னாளாய் எந்நாளும் இந்நாளாய் அமைய இறைவனை வேண்டி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Christy. It is quite a fascinating and successful life story for a doctor. தேங்க்யூ மேடம். நம்ம அடுத்த நிகழ்ச்சியாக என்ன மேடம் பண்ண போகிறோம்? Next we have a song again. ஓ, திரும்பவும் நீங்கள் தானா? ஆமாம். ஓகே. ஸோ
நம்ம மீண்டும் டாக்டர் ஹரணி துரைசால்தாஸ் அவர்களும் டாக்டர் மிதுனா அவர்களும் இணைந்து ஒரு பாடல் பாடுவார்கள். This Ramastuti is a beautiful prayer by Goswami Tulsidas. Tulsidas was a Hindu poet saint, a great reformer and a philosopher. He composed various powerful books like Ramacharita-manas, which is as popular as the Valmiki Ramayana. He lived in the 16th century at the time of Emperor Akbar and is renowned for his dedication to Lord Rama. Today, we offer this prayer to the lotus feet of Lord Rama, the one who expels darkness and the one who's pleasing to all. Shri Ram, Shri Ram, Shri Ramachandra Kripalu Bhajamana Harana Bhava Bhayadarunam. Shri Ramachandra Kripalu Bhajamana Harana Bhava Bhayadarunam. Navakanchalochana Kanchamukhakara Kanchapada Kanjarunam. Shri Ram, Shri Ram. Gandharpa Aganita Amita Chabi Navanila Neeraja Sundaram Patapita Manavum Tarita Ruchi Shuchi Naumi Janaka Sutavaram. Shri Ramachandra Kripalu Bhajamana Harana Bhava Bhayadarunam. Shri Ram, Shri Ram. Bajudina Bandhu Dinesha Danava Daitya Vamshani Kandanam. Raghunanda Ananda Kanda Kosala Chandra Dasharatha Nandanam. Shri Ramachandra Kripalu Bhajamana Harana Bhava Bhayadarunam. Shri Ram, Shri Ram. Siramukuta Kundala Tilaka Charu Udhara Anga Vibhushanam. Ajanubhuja Sharachapadhara Sangramachita Karadushanam. Shri Ramachandra Kripalu Bhajamana Harana Bhava Bhayadarunam. Shri Ram, Shri Ram. Iti vadati Tulsidas Shankara Shesha Muni Manaranjanam. Mama Hridaya Ganjani Vasa Kuru Kamadi Kaladhala Ganjanam. Shri Ramachandra Kripalu Bhajamana Harana Bhava Bhayadarunam. Navakanchalochana Kanchamukhakara Kanchapada Kanjarunam. Shri Ram, Shri Ram.
ரொம்ப ரொம்ப சிறப்பாக பாடினீங்க மேடம். ஆனால் 26 வருஷமாக எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு துளசிதாசர் தான். நீங்கள் சொல்லி தான் இன்னொரு துளசிதாசர் இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே நேரத்தில் இந்த பாடல் இதோட ஒரு எழுத்து கூட எனக்கு புரியலன்னு உண்மையாக சொல்லலாம், ஏன்னா இந்த லாங்குவேஜ் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பாடின விதம், அந்த ராகம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் நீங்கள் உங்கள் முதல் பாடலை வந்து கடவுளின் கழுத்துக்கு மாலையாகவும், இந்த பாடலை வந்து இறைவனின் கால்களின் செலுத்தப்படுகிற பூவாகவும் நீங்கள் உருவகப்படுத்தி பாடியிருந்தீங்க. நீங்கள் உங்களோட அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தேங்க்யூ. Thank you, Christy. அடுத்த நிகழ்ச்சி மேம். Next, I take the privilege in inviting our second speaker for today, Mr. Sukhi Sivam, to please come on stage with his wife, Mrs. Sukhi Sivam. சிவம் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மதிப்பிற்குரிய மேடம் ராகேஸ்வரி சுகிசிவம் ஐயா அம்மா அவர்களையும் அழைக்கிறோம். அவர்களை கௌரவிப்பதற்காக நமது குழுவினர் வருகிறார்கள். முதல் அவர்களுக்கு மாலை அணிவிக்கிறார்கள் நமது நிர்வாக இயக்குனர் டாக்டர் பி. துளசிதாஸ் அவர்கள் அண்ட் மேடம் ஹரணி துளசிதாஸ் அவர்கள். தொடர்ந்து அவர்களுக்கு சந்தனம் இடப்பெறுகிறது. சுகிசிவம் ஐயா அவர்களுக்கு ஐயா பொன்னாடை பொருத்தப்படுகிறது. திருமதி சுகிசிவம் அவர்களுக்கு நமது மேடம் பொன்னாடை பொருத்துவார்கள். அதைத் தொடர்ந்து பழக்கூடை கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு நினைவு பரிசுகளை நமது நிர்வாக இயக்குனரும் அளிக்க இருக்கிறார்கள். நன்றி. நன்றி சார். நீங்கள் அப்படியே ஸ்டேஜ்லேயே ஒரே நிமிஷம் இருந்திருக்கோங்க. இந்த நாள் இனிய நாள்தான், இதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் வந்திருப்பவர் அவர் இனிய நாளின் சொந்தக்காரர். அவர் நமது சைனஸ் அண்ட் நோஸ் குடும்பத்தில் ஒருத்தர். நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அவர்கிட்ட பேசுவோம். ஆனால் வருஷம் ஃபுல்லாக 364 அவர் எங்கள்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். டிவிடிலேயோ இல்லை யூடியூப்லேயோ பேசிகிட்டு இருப்பார். அங்கே இருக்க ஃபோட்டோஸை பார்த்தாலே தெரியும், எங்கள் குடும்பத்தோடு ஐக்கியமான ஒரு நபராக நீங்கள் அவரை பார்க்கலாம். கடந்த ஆண்டு ஐயா எங்கள்கிட்ட வந்து பேசும்போது மனிதனும் தெய்வமாகலாம் அப்படின்னு எங்களுக்கு அறிவுறுத்தி சென்றார். அது எவ்வளோ சாத்தியம் அப்படின்னு நாங்கள் யோசிக்கும்போது இன்று தெய்வமாகிய ஒரு மனிதனை பற்றி அவர் பேசுறதுக்கு வந்திருக்கார். இந்த இளந்தென்றலின் இனிய பேச்சிலே அந்த கருணை முகில் கரைந்து அருள்மழையாய் பொழிய போகிறது. நமது மதிப்பிற்குரிய டி. ஏ. ஜோசப் ஐயா அவர்கள் ஒரு சர்க்கரை பந்தல் அமைத்தார்கள். அதில் நமது சுகிசிவம் ஐயா அவர்கள் தேன்மழை பொழிய போகிறார்கள். ஐயாவை அன்புடன் அழைக்கிறேன். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அருளுருவான பராசக்தியினுடைய கருணையினாலே டாக்டர் துளசிதாஸ் அவர்களும் அவரது குடும்பத்தாரும் ஆண்டுதோறும் நடத்தி கொண்டிருக்கிற நிறுவனர் நாள் விழாவிலே மக்களுக்கு ஆன்மீகமாகவும் வாழ்வியலாகவும் பயன்படக்கூடிய வகையில் பல நற்பணிகளை செய்கின்ற ஒரு நல் வாய்ப்பாக இந்த விழாவை அமைத்து கொண்டாடுகிறார்கள். போன வருஷம் வந்த ஆளை மறுபடியும் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கே ஒரு தைரியம் வேணும். ஒரு தடவை கையை சுட்டுக்கிட்டதுக்கப்புறம் மறுபடியும் சுட்டுக்குவாங்களா அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆனால் துளசிதாஸ் அதுக்கெல்லாம் அஞ்சற ஆள் இல்லை. அந்த துளசிதாஸ் எப்படி ராமன்கிட்ட சரண் புகுந்து தைரியமாக இருந்தாரோ இந்த துளசிதாஸும் அப்படி தான். எனக்கு இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சி, என்னுடைய நெடுங்கால குரல் நண்பர் டாக்டர் ஜோசப் அவர்கள், நான் நேரில் அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இல்லை. நானும் அவரும்
ஒரு வகையில் ஒரு கோத்திரம். என்ன கோத்திரம்னு கேட்டால், அவர் பேச்சையும் ரங்கராஜன் ஒருத்தர் தான் ரெக்கார்ட் பண்ணுவார், என் பேச்சையும் ரங்கராஜன் ஒருத்தர் தான் ரெக்கார்ட் பண்ணுவார். அந்த ரங்கராஜ் என் பேச்சை அவர்கிட்ட போட்டு காட்டுவார், அவர் பேச்சை என்கிட்ட போட்டு காட்டுவார். இப்போ தான் வந்து ரெக்கார்டிங் பண்ணார், கேளுங்க சார் அப்படின்னு. அப்படி நாங்கள் குரல் நண்பர்களாகவே இருந்தவர்கள் இன்றைக்கு விரல் நண்பர்களாக பழகுவதற்கு ஒரு வாய்ப்பு. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் கை குலுக்கிக்கிட்டோம், அதுதான் விரல் நண்பர்கள்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி பழகுகிற ஒரு வாய்ப்பு. அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமரை நான் ரொம்ப ரசித்தேன். ஒரு பேச்சாளருக்கு தேவையானது அந்த குறும்பான ஒரு ஹியூமர். அவருக்கு பிகினிங் டு எண்ட் அது அப்படியே இருக்குது. லைஃப்பையே அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்டால் தான் நம்ம சந்தோஷமாக வாழவும் முடியும், இந்த உலகத்தில் சிக்கல் இல்லாமல் இருக்கவும் முடியும். ரொம்ப சீரியஸான விஷயத்தை பேசுகிறார், பட் அந்த லைட் ஹியூமர் கடைசி நிமிஷம் வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல பேச்சு. மாற்றம் ஏற்படுவதற்கு ராமானுஜனுடைய பாதை, அந்த திருவடி பெரிய திருவடி, அது ஆழமான திருவடி, நடந்த திருவடி, 120 வயது வரை நடந்த திருவடி, கோபுரத்தின் மேல் ஏறிய திருவடி, வடக்கு வரையில் போய் திரும்பி வந்த திருவடி, இந்த மக்களுக்காக எல்லா இடங்களிலும் துன்பங்களை ஏற்றுக்கொண்ட திருவடி. அந்த உடையவர் திருவடி உய்வதற்கு ஒரு வழி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. ஆக்சுவலி நான் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ரெடி பண்ணும்போது நினச்சதுன்னா ஏதோ ஒரு மதம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ராமானுஜர் அவர்களின் 1000வது பிறந்த நாள் நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி நினச்சோம். ஆனால் இது இங்கே கேட்கும்போது நான் புரிஞ்சிட்ட ஒரு விஷயம்னா, இது மதத்தில் இருக்கிற மதத்தை பிரிக்கிற ஒரு நிகழ்ச்சியாக தான் இது வரைக்கும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேருமே பேசுனது மதத்தில் இருக்கிற உங்களுடைய ஆணவம் என்கிற மதத்தை நம்ம பிரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் பி குட் ஒன். அதுதான் 2 பேரும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜோசப் ஐயா பேசும்போது வர்ணத்தை பற்றி சொன்னாங்க. நான் படிக்கும்போது எனக்கு கலர் பென்சில் கொடுப்பாங்கன்னு வீட்டிலேருந்து கொண்டு போவோம். 12 கலர் பென்சில் இருக்கும், ஒரு பாக்ஸில் 12 கலர். என் லைஃப்பில் நான் நினச்சது உலகத்தில் மொத்தமே 12 கலர் அப்படின்னு தான். என் வீடு கட்டி முடிச்சுட்டு பெயிண்ட் அடிக்கும்போது ஏஷியன் பெயிண்டில் போய் கேட்டேன், என் வீட்டு கலர் அடிக்கணும் கொடுங்கன்னு சொன்னால் அவங்க தரேன். கிட்டத்தட்ட ஒரு 600-700 கலர் இருக்குது அதில். ஸோ வர்ணம் கலந்து கலந்து என்ன ஆயிடுச்சுன்னா அது நிறைய ஷேட் ஆகிப்போச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கருத்தை ஐயா சொல்லியிருந்தாங்க. ஒரிஜினலாக இருந்த அந்த 4 கலர் எப்படி 4000 கலராக மாறிச்சுன்றது நான் ஏஷியன் புட்டியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி மதத்தில் இருக்கிற மதம் எப்படி நீங்கள் வேண்டும் என்பது ஐயாவோட பேச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுவரைக்கும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இப்போது உங்களுக்கு அவங்கள்ட்ட ஏதாவது கேட்கணும், இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் மனதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் 4 கேள்விகள் மட்டும் கேட்கலாம். சுருக்கமான கேள்விகள், உங்களுக்கு விரிவான விடைகள் உடனே கிடைக்கும். Any questions? I mean, கொஸ்டின்னா அவங்கள கிரிட்டிக் பண்ணுறதுக்காக இல்லை, இன்னும் நம்ம புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக. அனைவரும் தெளிவான நிலையில் இருப்பார்களானால் நம்ம அடுத்த நிகழ்ச்சியை கடந்து செல்லலாம். ஸோ கேட்குறதுக்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். 1 minute சார். என் பேர் கிருஷ்ணகுமார். நான் வந்து மிஸ்டர் டாக்டர் ஜோசப் அவர்களை சரணாகதியை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சாப்பிட்ற நேரத்தில் போய் விளக்கமாக சொல்லுங்கன்றாரு. பல பேர் மனசுக்குள்ளே ராமானுஜரை கும்பிட்டுட்டு இருப்பாங்க, ராமானுஜா எங்களை காப்பாற்று, மணி ஆச்சு பசிக்குது அப்படின்னு. சரணாகதியை பற்றி நானும் ஏறக்குறைய 25 ஆண்டுகளாக சொற்பொழிவாற்றி வருகிறேன். இன்னமும் நாம் எல்லையை காணவில்லை. சரணாகதி கத்தியம் என்று ராமானுஜர் எழுதின ஒரு புக் இருக்குது. அது 10-15 சீடியாக போட்டிருக்கேன். அது விளக்கமாக சொல்லவும் முடியாது, கேட்ட கேள்வியை மறுக்கவும் முடியாது. சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், இறைவனுடைய சரணமே கதி என்று இருப்பது சரணாகதி. இதில் சான்ஸ்கிரிட் படித்தவங்களுக்கு தெரியும், சரணம்ங்கிற போது முதல் சானா வரும், பாதம். சரணம்ங்கிற போது சங்கர் சானா வரும். தமிழ் எழுதும்போது எழுத்து பேதம் இல்லை, ஒரே மாதிரி தான் வரும். இறைவனுடைய திருவடி தான் நம்மை காக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை, அதாவது சுய முயற்சி எதுவும் இல்லாமல் அவனுடைய என்னை காக்கும் என்று நம்பி இருத்தல்.
அது சொல்கிறது ஈஸி, நடைமுறைக்கு வராது. அப்படி நடைமுறைக்கு வரணுங்கிறதுக்காக தான் வந்து ராமானுஜரையும் ஆச்சாரிய பரம்பரையும் வணங்கி இருப்பது வைணவம். நீங்கள் ஆச்சாரிய தியானம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பக்தி வரும். ராமானுஜருடைய வாரிசாகிய பராசர பட்டர்கிட்ட போய் ஒருத்தர் சரணாகதன் யார் அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னார், கோவிலினுடைய கோபுரத்தில் உச்சியில் இருந்து பழுது பார்க்கும் வேலையை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தொழிலாளி கை நழுவி கீழே விழுவானையாகில் மறுபடி நாராயணனுடைய நாமத்தை அவன் சொல்லக்கூடாது. ஏன்னா வீட்டை விட்டு வெளியே வரும்போதே நாராயணா காப்பாற்றுன்னு சொல்லியாச்சு. இப்போ மறுபடியும் அவனை கூப்பிடக்கூடாது என்று வாய்மூடி இருப்பானையாகில் அதுதான் சரணாகதின்னு சொன்னார். இப்போது நம்மில் யாருக்காவது இந்த தகுதி இருக்கா? இல்லை. சதா வந்து சாமி பேரை சொல்லிக்கிட்டு இருந்தாலும் மனசு திடப்பட மாட்டேங்குது, ஒரு நம்பிக்கை ஏற்படலை. திரௌபதி ஒரு கையை சேலை மேலே வச்சுக்கிட்டு கூப்பிட்டா வரல, 2 கையும் விட்டு நின்னா அப்போ தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திரௌபதிக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் அந்த விசுவாசம் யாருக்கும் வரல. இன்றைக்கி யாராவது என் வேட்டியை பிடிச்சி இழுத்தா நான் வந்து ஒன்றும் வேட்டியை பிடிச்சிக்குவேன், இல்லை பிடிச்சி இழுக்கணும் போய் அடிப்பேன். பெருமாளை கூப்பிட மாட்டேன், ஏன்னா கூப்பிட்டா வராதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்தளவு நமக்கு ஃபெய்த் இல்லை. அந்த விசுவாசம் வருவதுங்கிறது ரொம்ப ஒரு பரம வைராக்கியமான நிலைமை. அந்த விசுவாசம் வர வேணும் என்பதற்காகத்தான் நம்ம ராமானுஜரை சேவிக்கிறோம். நாம் மன்றாடுவதும் அதுக்கு தான். அது ஒரு டார்கெட்டாக வச்சுக்கிறோம். வைணவத்தில் அந்த ஒரு ஃபெய்த் வரணும். அந்த ஃபெய்த் நமக்கு இல்லாததுனால தான் நமக்கு வைணவம் இன்னும் புரியலை. அதனால் காலையில் எழுந்தவுடனே நான் சொல்கிறது, அஸ்மத் சர்வ குருப்யோ நமக, என்னுடைய சகல குருமார்களுக்கும் வணக்கம் என்று சொல்லும் பழக்கம் நம்ம வச்சுக்கணும். நீங்கள் சைவமாக இருந்தாலும் சரி, வைணவமாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் குரு பரம்பரை இருக்குது இல்லையா? சைவத்தில் வந்து கைலாசத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க, வைணவத்தில் வைகுண்டத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க. குரு பரம்பரையினுடைய கடாட்சம் இருக்கும் பட்சத்தில் உள்ளம் திடப்படும். திடப்படும்னா என்ன? அந்த ஃபெய்த் வரும், விசுவாசம் வரும், அந்த நம்பிக்கை வரும். அது வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ராமானுஜருடைய அனுகிரகம் கிட்டும். அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். அதுதான் சரணாகதி. சுருக்கமான முறையில் எப்படி தான் சொல்ல முடியும். நன்றி சார். வேறு ஏதேனும்? நன்றி. நிகழ்ச்சியின் இறுதி பகுதியாக நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக, அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இன்னான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. இது திருக்குறள். அஞ்சாமை பயமற்ற தன்மை, ஈகை கொடையாளி, அறிவு ஊக்கம், இது எல்லாமே நமக்கு புரியும். ஆம், ஒரு அரசனுக்கே உரிய அனைத்து இயல்புகளையும் பெற்று எங்கள் நெஞ்சங்களில் வாழ்ந்து எங்கள் குடும்பங்களையும் வாழ வைத்து கொண்டிருக்கும் மன்னன், இன்றைய விழாவின் நாயகன், என்றென்றைக்கும் மார்க்கண்டேயன், எங்கள் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய எங்கள் நிர்வாக இயக்குனர் அவர்களை இந்நாளின் நிகழ்வுகள் பற்றிய அவருடைய கருத்துக்களை கூறுமாறு மேடைக்கு அழைக்கிறேன். சார் ப்ளீஸ். மதிப்புக்குரிய டிஏ ஜோசப் அவர்களே, சுகிசிவம் அவர்களே, அவர்கள் துணைவர்களே, மற்றும் என் அழைப்பை ஏற்று இங்கே வந்த என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கம். நான் இந்த பசி நேரத்தில் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பலை. நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சிருந்தேன், பட் அதெல்லாம் ஷார்ட் பண்ணிவிட்டு 2 விஷயந்தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒன்று வந்து ரொம்ப நாளாக மழை பெய்யலை, ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னு இருந்துட்டு திடீர்னு நல்ல ஒரு மழை வரும்போது எவ்வளோ ஆனந்தமாக எல்லாரும் அந்த மழையில் நனைஞ்சு ஆடி பாடுவாங்களோ, அது மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அவர் டாக்டர் டிஏ ஜோசப் பேசும்போது வந்தது. அப்புறம் சுகிசிவம் அவர்கள் பேசும்போது, நாங்கள் வந்து ஒரு தடவை ட்ரைனிங்காக லண்டன் போயிட்டு வரும்போது, இங்கே சென்னையில் நம்ம கையை தூக்கணும்னா ஒரு ஆட்டோ வந்து நிற்கும், இல்லை டாக்ஸி வந்து நிற்கும். அங்கே ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்காக டாக்ஸியே கிடைக்கல. அப்புறம் என்னாச்சு, அந்த ஸ்னோ விழுந்துட்டுருக்கு, அதில் வந்து அந்த பெட்டியை தள்ளிட்டு நான் டாக்ஸி தேடி ஒவ்வொரு தெருவாக சுற்றிட்டு இருந்தேன். அதை வந்து இந்த என்னோடய பையன்கிட்ட சொல்லும்போது அவன் சொன்னான், அப்பா எனக்கு ஸ்னோ பார்க்கணும் அப்படியாச்சு. அப்புறம் என்னுடைய துணைவியார் ஹரிணி வந்து அவங்க பிரதர் டெல்லியில் இருந்தாங்க, அப்போ சொல்லி பையனை கூப்பிட்டு போய் சிம்லா போயிட்டு அந்த பனி விழுறதில் பார்த்து அந்த இன்பத்தில் அப்படியே உருண்டு பிறண்டு அந்த பனியை எடுத்து விளையாடி எல்லார் மேலேயும் அடித்து அந்த ஒரு இன்பம், அந்த இன்பம் நமக்கு சுகிசிவம் அவர்கள் பேசும்போது நமக்கு கிடைச்சிது. இது மாதிரி 2 மழையில் நனைஞ்ச ஒரு இன்பம் இந்த இன்னைக்கு ஏற்பட்டது.
ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. இது நம்ம சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள், அதை பற்றி நம்ம சிந்திப்போம். இன்னும் இன்டராக்ட் பண்ணணும்னா நம்ம லஞ்ச் சாப்பிடும்போது இன்டராக்ட் பண்ணலாம். நான் வந்து இங்கே என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையாக பாட்டு பாடினாங்க என்னுடைய துணைவியார், அப்புறம் டாக்டர் மிதுனா. அப்புறம் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப வெற்றிகரமாக ஆக்கிறதுக்கு என்னுடைய சைனஸ் அண்ட் ஸ்டாஃப் எல்லோருமே ரொம்ப கடுமையாக உழைச்சாங்க. இந்த ஒரு மாதத்தில் அவங்க நிறைய விஷயங்கள் செய்திருக்காங்க. கிறிஸ்டோஃபர் அஸ் யூஷுவல் ரொம்ப அருமையாக அந்த நிகழ்ச்சியை நடத்தி ரொம்ப வெற்றிகரமாக அவருடைய அப்சர்வேஷன் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த 2 புத்தகங்கள் வெளியிடுறதுக்கு ரொம்ப உதவி செஞ்சவர் அருள் கிறிஸ்டோஃபர். இயற்கையாகவே தமிழ் நல்லா பேசுகிறதுக்கும் நல்லா எழுதுறதுக்கும் அவருக்கு ஒரு கடவுள் ஒரு அருள் கொடுத்துருக்காரு. அவர் அதை இன்னும் அதை யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு சாப்டர் எழுதியிருக்கார் அந்த புக்கில். இந்த புக்கினுடைய ஒரு காப்பி நீங்கள் சாப்பாடு லஞ்செல்லாம் முடித்து நீங்கள் போகும்போது ரிட்டர்ன் கிஃப்டாக நாங்கள் கொடுப்போம். அதை தவறாமல் பெற்றுக்குங்க, அந்த புக்கை படிங்க. ஸோ இந்த வார்த்தைகளோட நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. Thank you, sir. We come to an end of today's program with a vote of thanks by Mrs. Salma. Good afternoon, everyone. As we have come to the conclusion of this 11th Founders Day celebration and book release, I deem it's a great honor for me to propose the vote of thanks to one and all who have gathered here. We are very much delighted and grateful to have among us the great speakers and their better halves